Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. ஐபிசி தமிழ் நேரில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிகளுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை வருடந்தோறும் பார்ப்போம். அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களே, 2024ஆம் ஆண்டு இந்த ஆண்டு முழுக்க எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான் இந்த ஆண்டு சஞ்சாரம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு முழுக்க 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்திலும் ராகுவும் இருக்க போகிறது ரிஷபராசிக்கு. அதே மாதிரி கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் சனி பகவான் முழுமையாக இருக்க போகிறார். குரு பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஜனவரி முதல் 31 ஏப்ரல் 2024 வரை ராசிக்கு 12ஆம் வீட்டிலும், மே மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுக்க ரிஷபராசிலையும் சஞ்சரிக்க போகிறார் ஜென்ம குருவாக. இந்த அமைப்பு தான் இந்த 2024 முழுக்க. சிறந்த உழைப்பாளி நீங்கள். உங்கள் ராசியை சுக்கிரனும் புதனும் பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும், குழந்தை சத்தம் கேட்கும், பணவரவு அதிகரிக்கும், கல்யாண முயற்சிகள் கைகூடும், வாகனம் வாங்குவீர்கள், வங்கி கடன் கிடைக்கும், புது வீடு கட்டுவீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றமான ஆண்டாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும் போது இந்த 2024ஆம் ஆண்டு பிறப்பதால் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், முக்கியமான நபர்களோட ஒன்றா நீங்கள் சேருவீங்க. நீங்கள் இருக்கின்ற துறையில் பிரபலங்களின் பட்டியலில் ஆவீங்க, பணம் வர தொடங்கும். உங்களுக்கு இதுவரை வழக்குகள் இருந்ததுன்னா வழக்குகள் சாதகமாக முடியும். 30/4/2024 வரை குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகி கொண்டே போகும். ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு வெளியில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினைகள் நல்ல விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சொத்துக்கள், எதிர்பார்த்த பாகங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற அமையல முடியும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். 1 மே 2024 முதல் இந்த வருடம் டிசம்பர் 31 வரை உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் அமரப் போகிறார். எனவே உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். யாரையும் நம்பி பெரிய முடிவுகள் எடுக்காதீர்கள். ரத்த அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த டைமில் சரக்கு அடிக்கிறது, லாகிரி வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய சிகரெட்டு, ஹான்ஸு, கூலிப்பு இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. உங்கள் உடம்பு கடுமையாக பாதிக்கும். இப்போ நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் எல்லாரும் தானே சாப்பிட்றான்ட்டு. எல்லாமே தான் குடிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் பாருங்கள், குடித்தாங்கன்னா சீக்கிரமாக கல்லீரல், லிவர் பாதிக்கப்பட்டு சீக்கிரம் மேலே போயிடுறாங்க. அவங்க கூட ஓசி குடித்தவங்களாம் நல்லா இருப்பான், ஆனால் இவன் போயிடுவான். ஒவ்வொருத்தருடைய உடல்வாக ஒவ்வொரு மாதிரி. அந்த மாதிரி ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது போதைப் பொருள் எடுத்துக்கிட்டால் அதனுடைய போதையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். உடம்பு ரொம்ப பலகீனமடையும், பார்த்துக்கோங்க. இனி அது போன்ற பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் தவிர்த்து விடுங்கள். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் எந்த முடிவும் எடுப்பது நல்லது. குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். செரிமான, அதாவது உங்களுடைய ராசிப்படி ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால செரிமான கோளாறு ஏற்படும். 5ஆம் இடத்துல கேது இருந்தால் டைஜஷன் சீக்கிரம் ஆகாது. அதனால் இரவு நேரங்களில் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. தலைச்சுற்றல் வரக்கூடும். விலையுறந்த ஆபரணங்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. சொந்தக்காரன் நகை போட்டு போகிறேன்னு கல்யாணத்துக்கு கேட்டான்லாம் கொடுக்காதீங்க. அவன் ஏமாத்தினால தொலைஞ்சிருவான், ஏமாற்றுவான். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் வேலை ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க. இந்த ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதால் பழைய சிக்கல்கள் புதிய கோணத்தில் அணுகி வெற்றி காண்பீர்கள். கடனாக கொடுத்த பணம் கைக்கு வரும். சகோதர சகோதரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு கூடும். ஸ்பெக்குலேஷன் வகையில் மூலம் பணம் லாபம் அதிகரிக்கும். கேது பகவானால் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுக்க தொடர்வதால் பிள்ளைகளின் வருங்காலம் குறித்த கவலைகள் நீங்கும். அவர்களின் உயர்கல்விக்காக அதிகம் செலவுகள் செய்வீர்கள். வறுத்த பொரித்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் தெய்வ நேர்த்தி கடன் நீங்கள் குடும்பத்தோடு போய் சரி பண்ணிட்டு வருவீங்க. இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொடர்வதால் உங்களின் திறமைகள் வெளிப்படும். பணபலம் கூடும். சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். வெளிவட்டாரத்தில் புகழ், கௌரவம் வளரும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சமூகமான தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள், நண்பர்களால் திடீர் திருப்பம் ஏற்படும். நட்பு வட்டம் விரியும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வருடத்தின் முற்பகுதி அமோகமாக இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அமோகமாக இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு, மே மாதம் 2024க்கு பிறகு புதிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. ஏப்ரல் மாதத்திற்குள் பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய கொலைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பற்று வரவு உயர்வதற்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சுமூக நிலை ஏற்படும். கூட்டு தொழில் பங்குதாரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார். 1/5/2024 முதல் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். ஏன்னா
ஜென்மகுரு வந்தால் தொழிலில் ஒரு சின்ன அடி வாங்கும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்தும் போது சட்ட ஆலோசகரை கலந்தாலோசித்து முடிவெடுப்பது நல்லது. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். உணவு ரியல் எஸ்டேட் வகைகளில் ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் கை ஓங்கும். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். உயரதிகாரிகள் மனமிட்டு பேசுவார்கள். மொத்தத்தில் இந்த 2024 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது முற்பகுதியில் சுறுசுறுப்பாகவும் பிற்பகுதியில் நிதானமாக இருந்தால் வெற்றிகள் உண்டு. முதல்ல 6 மாதம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்வீங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக செய்யணும், அதுவே வளர்ச்சியை தான் தரும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு 10 பாயிண்ட் அப்படி பார்க்கும்பொழுது தேவையற்ற செலவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதே வேளை யாரிடமும் முக்கியமான ரகசிய காலங்களை சொல்லக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் தான் செஞ்சு முடிக்கணும். இன்னொருத்தன்ட்ட அப்படியே வர எடுத்து வைக்க சொன்னாங்க, எடுத்து வச்சிரு அப்படிம்பீங்க. உயரதிகாரி உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க, நீங்கள் அது உங்களுக்கு கீழே இருக்க வேண்டிய வேலை செய்வீங்க, அவன் சரியாக செய்ய மாட்டான், திட்டு உங்களுக்கு விழுவும். அதனால் இந்த டைமில் ரகசியங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கான வேலையில் நீங்கள் தான் செய்யணும். தேவையற்ற செலவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும். குழந்தை இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால செயற்கை முறையில் IVF IUF ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலமாக பாகப்பிரிவினை வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும். தோல் சார்ந்த நோய்கள் இந்த 5ஆம் இடத்துல எப்பயுமே கேது இருந்தாவே தோல் சம்மந்தப்பட்ட ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சின்னதாக சொரிஞ்சா கூட ஸ்கின் டாக்டரை பார்த்து ஆரம்பத்திலே சரி பண்ணிக்கோங்க. இல்லைனா இது வளர்ந்துற ஒரு பிப்பு ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி ரேஞ்சி கொண்டு போயிடாதீங்க. 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால மன அழுத்தம், மன இறுக்கம், மன உளைச்சல், சுய சிந்தனை, கற்பனை பயம் மூலமாக அடிக்கடி கெட்ட தப்பான சிந்தனைகள்லாம் வருது. இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது நாட்டம் குறையும். பெற்றோர் கண்ணும் கருத்தாக அதாவது பெற்றோர் வந்து ரிஷபராசிக்காரங்க பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க பிள்ளைகளுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்ணும் கருத்துமாக பார்க்கலீங்கன்னா மதிப்பெண் பெருசாக எடுக்க மாட்டாங்க, ஆவரேஜ் மதிப்பெண் தான் எடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கக்கூடாது. அப்படி சுதந்திரம் கொடுத்தா அவர்கள் தப்பான வழியில் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த சுதந்திரத்தின் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க, பார்த்துக்கோங்க. 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால மன உளைச்சல், மனச்சோர்வு, கூடுதலாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நோய் உள்ளவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் உடனே அந்த துறை சார்ந்த டாக்டரை பார்த்து இமீடியட்டாக அதிலேருந்து மீண்டு வர வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்னதாக ஒரு ஹெல்த்தில் பிரச்சனை அப்படி லைட்டாக வலிக்குதுன்னா சாதா டாக்டர்கிட்ட போகக்கூடாது, உடனே இருதய டாக்டர்கிட்ட போங்க. இல்லை சாதா டாக்டர்கிட்ட பார்த்துட்டு உடனே இருதய டாக்டர்கிட்ட அவங்களே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கின்னில் பிரச்சனைன்ட்டு உடனே ஸ்கின் டாக்டரை பார்க்கணும். ஒரு ENT ப்ராப்ளம்னா உடனே ENT டாக்டர்கிட்ட பார்க்கணும். அது மாதிரி துறை சார்ந்த டாக்டர்கிட்ட பாருங்கள், சீக்கிரமாக அதிலேருந்து வெளில வந்துடுவீங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 40% தீமையான பலன்களும் 60% நன்மையான பலன்களும் 2 பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, கருமாரியம்மன், அதாவது ஒரு சாதாரண தெய்வத்தை விட ஒரு மனித முகத்துக்கு வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த கருமாரி, பச்சாயி, 1000 கண்ணுடையாள், அதாவது முகம் வந்து மனித முகம் இல்லாமல் இருக்கணும். இப்போ கருவாடினா ஃபுல் டார்க்காக இருப்பாங்க, கருமாரினா 1000 கண்ணுடையாள்னா 1000 கண் ஒரு முகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது மாதிரி முகத்தில் வித்தியாசமான இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி காளி வழிபாடு பண்ணுறது நல்லது. இவ்வளோ தூரம் நாக்க நீட்டிட்டு ஒரு அகோரமாக கோபமாக இருப்பாங்க, அந்த மாதிரி காளி வழிபாடு பண்ணுறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சித்தி ஆகிறதுக்கு சித்தி விநாயகரை வழிபடலாம். ஊரில் பிரபலமான மாரியம்மன் கோயிலுக்கு வழிபடுவது நல்லது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பிக்ஷாட், ரிஷபராசினுடைய பிக்ஷாட் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டியம்லேருந்து முசிறி போகிற வழியில் மதுரகாளி அம்மன் ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு சென்று வர வேண்டும். பரிகாரம் அது சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பாபநாசத்துலேருந்து திருக்கருக்காவூர்னு ஒரு ஊர் இருக்குது. பாபநாசத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் அந்த கோயில் இருக்கக்கூடிய கற்பக ரக்ஷாம்பிகை கோயில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வழிபடணும். அதே மாதிரி ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஸ்ரீரங்கம் ஒரு முறை போயிட்டு வரது நல்லது. அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல மாற்றம் வரும். இது பிக்ஷாட் செய்ய வேண்டிய பரிகாரம். சாமானிய மக்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் போய் திங்கக்கிழமை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுடைய மனைவியான அம்பாளுக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவன் கோயிலில் இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றி ஒரு கொண்டக்கடலை மாலை போட்டுவாங்க. இந்த 2024ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த விஐபி செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது முசிறியிலேருந்து தொட்டியம் போகிற வழியில் மதுரகாளி அம்மன் கோயிலுக்கு என்ன நட்சத்திரத்தில் போகணும், கற்பக விநாயகர் கோயிலுக்கு என்ன நட்சத்திரம் போகணும், அந்த கோயிலுடைய மேப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது. பாலாஜி ஹாசன் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு சேனல் லிங்க்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கட்டணமும் கிடையாது, முற்றிலும் ஃப்ரீ.
அதில் அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கான பரிகாரங்களை பற்றி நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதை பாருங்கள். அதே மாதிரி சாமானிய மக்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி அதில் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல கட்டுரைகள் என்னுடைய ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குது. அதோடைய லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய கட்டுரைகள் இருக்குது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த பயனுள்ள கட்டுரைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அன்றாட பிரச்சனைகளை பற்றி அதில் எழுதியிருப்பேன். அதை அந்த எளிய தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதிலேருந்து நீங்கள் முழுமையாக மீண்டு வருவீங்க. ஸோ மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி. வணக்கம் நேயர்களே. Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக.